அடுத்ததா பார்க்க போறது வெள்ளரிக்காய். நாம் சமைக்காமல் அப்படியே பச்சையாக உண்ணும் காய்தான் வெள்ளரிக்காய். இதன் பிஞ்சுகளையும் பழங்களையும் அப்படியே சாப்பிடலாம். வெயில் காலம் என்றாலே நமது நினைவுக்கு வருவது வெள்ளரிக்காய். இதன் பூர்வீகம் இந்தியா. உலக நாடுகள் அனைத்துமே வெள்ளரிக்காயை பயிர் செய்கின்றன. கோடை காலங்களில்தான் அதிக அளவில் அறுவடை செய்யப்படுகிறது. உடல் சூட்டை தணிக்கவும் நாவ் வறட்சியை போக்கும் தன்மையை கொண்டது வெள்ளரிக்காய். உடல் பருமன் உள்ளவர்கள், சர்க்கரை நோயாளிகள், மிகுந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் சாப்பிடுவது நல்லது. இரத்தத்தை தூய்மைப்படுத்தும் இயல்பினால் தோலில் தோன்றும் பலவித நோய்களை கட்டுப்படுத்துகிறது. இதனால் தோலை மிருதுவாகவும் வைத்துக் கொள்கிறது. வெள்ளரிக்காய் சாறு நுரையீரல், சிறுநீரகம், தோல் ஆகியவற்றை பாதுகாக்கும் தன்மையுடையது. வெள்ளரிக்காயை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் முடி உதிர்வது குறையும். தலைமுடியை நன்கு வளர செய்யும் ஆற்றலும் இதற்கு உண்டு. வெள்ளரிக்காயை சாப்பிட்டு வந்தால் பசியின்மை போக்கும். வெள்ளரி பழத்தின் சிறப்பு அதிக தாகத்தை தீர்க்கும் குணம் கொண்டுள்ளதுதான். கோடையில் ஏற்படும் தாகத்திற்கு மிகவும் ஏற்ற பழம். மேலும் அழகு சிகிச்சை முறைகளிலும் வெள்ளரிக்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் சாற்றை முகம், கை, கால்களின் மேல் தடவுவதால் தோல் மிருதுவாக மாறி பொலிவடையும். கண்களின் மேல் வெட்டிய வெள்ளரிக்காய் துண்டுகளை வைத்தால் கண்களுக்கு குளிர்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் ஏற்படுத்தும். எனவே வாரத்திற்கு ஒரு முறையாவது வெள்ளரிக்காயை சாப்பிட்டால் உடலுக்கு மிகவும் நல்லது.